படமாக பார்க்கும்போது இது வந்து ஒரு நிஜ கதை, ட்ரூத் ஸ்டோரின்னு சொல்லி படத்தோட ஸ்டார்டிங்லேயும் போட்டாங்க, கிளைமேக்ஸ்லையும் இது யாரோட கதை அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதில் நடித்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே நிஜ கேரக்டர், நம்ம ரியல் லைஃப்பில் கிராஸ் பண்ண கேரக்டர் எப்படி இருக்கும், இந்த ஒரு சீனை பார்க்கும்போது இது நம்ம வீட்டில் நடந்திருக்கு, இது நம்ம வீட்டில் நடந்திருக்கு, இது அந்த வீட்டில் நடந்துச்சுல்ல, பாருப்பா அந்த டேரக்டரு எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடந்த மாதிரியே கொண்டாந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் இதுலேயுமே பாசிட்டிவ்ஸ்னு சொன்னால் ஆக்டிங் ஆகட்டும், மொழிபதி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொண்டு வந்துருக்காங்க. ரொம்ப ஓவராலாக கொண்டு வரல, இந்த கதைக்கு இவ்வளோதான்ப்பா தேவை அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இதுலையுமே படத்தில் எனக்கு பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அண்ணன் தம்பி 2 பேருமே பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அண்ணன் பார்த்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த அண்ணன் பார்த்த பொண்ணு ஓடி போன இடத்துல நம்ம தினேஷ் கட்டிக்க போற பொண்ணு தான் அண்ணன் வந்து அவமானப்படுத்திருக்கோம். பட் அதே பொண்ணே இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி